நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டை கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் நம்மளுக்கு கலர் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, அப்சார்ப்ஷன் பேஸ் பண்ணி தான். அதாவது ஒரு காம்பவுண்ட் ஒயிட்டாக இருக்குன்னா அது எல்லா கலரையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே அது பிளாக்காக இருக்குன்னா அது எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் வேலை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இது அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் வீல். இப்போ நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் வயலட் கலரில் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காம்பவுண்ட் வயலட் கலரில் தெரியுது அப்படின்னா பாருங்கள், வயலட்டாக இருக்கா. அப்போ அது என்ன, அந்த காம்பவுண்ட் எந்த கலர் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதே ஆரஞ்சோட காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்ன பாருங்கள், ப்ளூ. ரெட் ஆரஞ்சோட காம்ப்ளிமெண்ட்ரி கலர் பாருங்கள், ப்ளூ க்ரீன். ஸோ இந்த கலர் வீல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு காம்பவுண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன கலரில் தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க கலரை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் வீல். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்டு இந்த இமேஜ். ஓகே ஓகே ஸோ இங்கே நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு விசிபிள் ரீஜன் அப்படின்னா வேவ்லென்த் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும், 400 to 800 நானோமீட்டர். அதான் நம்ம விப்ஜியான்னு சொல்லுவோம். வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகே, ஸோ இதுதான் விப்ஜியான். ஸோ இப்போ நம்மளுக்கு வயலட் வந்து நம்மளுக்கு 400 இந்த ரேஞ்சுன்னா, ரெட்டு வந்து 800 ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அந்த விசிபிள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமே இருக்கும். இப்போ இந்த நிறைய காம்பவுண்ட் வந்து கலர்ஸாக இருக்குது, சிலது கலர்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ சால்ட்டில் பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, K1O4லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பொட்டாசியம் டைக்ரோமேட்டு டார்க் ஆரஞ்சு, K1O4 வந்து டார்க் வயலட்டு. ஸோ இந்தமாதிரி காப்பர் சல்ஃபேட்டு ஹைட்ரேட்டட் ஃபார்மில் வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட் கலராக இருக்கும். இப்போ இங்கே நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி கலருக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அதாவது டை அப்படிங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்டு தான், அதனுடைய சால்ட் ஃபார்மில் இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்டோட சால்ட் ஃபார்மில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கலருக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம அதை தான் இங்கே எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அப்போ அந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஓட்டோவிட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தியரி சொல்லியிருக்காரு. அதான் ஓட்டோவிட். அவர் சொன்ன தியரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, chromophore ஆக்சோக்ரோம் தியரி. chromophore அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அப்போ நம்ம chromophore என்னென்னு பார்க்கணும், ஆக்சோக்ரோம்னா என்னென்னு பார்க்கணும். அப்போ வித் டெஃபினேஷனோட the color of the பாருங்க டெஃபினேஷன், the color of the
இதனுடைய டெஃபினிஷன் பாருங்கள். The color of the organic compound is due to the presence of certain multiple bonded groups are called chromophore. ஸோ அப்போ chromophore எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் இருக்கலாம். இதுக்கு நேம் வந்து அசோ, நைட்ரோ, அசாக்சி, கார்போனைல், தயோகார்போனைல், டைகார்போனைல், எத்திலனிக், quinoid. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன கிளியராக எழுதலாம். இன்னொன்று கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட். ஸோ இதுதான் கான்ஜுகேட்டட் குரூப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு குரோமோஃபோர் மட்டும் கலர் தருமானா மேபி தர கூட இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், டார்க்காக இருக்கலாம் சம்டைம்ஸ். ஒன்லி குரோமோஃபோர் மட்டும் கலருக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. அப்போ அடிஷ்னல் அந்த இன்னொரு குரூப்பு தான் வந்து அந்த கலரோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த குரோமோஃபோர் கான்ஜுகேட்டட் வித் எக்ஸ்டென்சிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் என்னென்னு பார்க்கணும். அதுதான் வந்து நம்ம ஆக்சோக்ரோம். ஓகேவா? ஆக்சோக்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சோக்ரோமுக்கு டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு இந்த கலராக ஓவராலாக கலராக இருக்கக்கூடிய அந்த குரோமோஃபோர் இருக்கக்கூடிய அந்த மொத்தத்துக்கும் சேர்ந்து குரோமோஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரோமோஃபோர் இதோட டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். இந்த குரோமோஃபோர் பார்ட் ஆஃப் த colored substance absorbs some wavelength from white light and reflects back complementary color. Colored having a chromophore is known as chromogen. Okay, இப்போ நம்ம ஆக்சோக்ரோமோட டெஃபினிஷன் பார்க்கணும். ஆனால் ஆக்சோக்ரோம் தனியாக என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலராக இருக்காது. அது கலரோட இன்டென்சிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஆக்சோக்ரோமோட அட்டாச்மெண்ட் குரோமோஃபோர் கூட இருந்தால் கலரோட இன்டென்சிட்டி அதிகமாகும். அப்போ அதுக்கான டெஃபினிஷன் பார்க்கணும். Certain groups while not producing color themselves when present along with a chromophore. பாருங்க, in an organic substance intensify இந்த வேர்டு தான் முக்கியம். intensify the color.
such color assisting group are called oxochrome. ஸோ இந்த ஓவரால் டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் oxochrome. Certain groups, while not producing color themselves, when present along with a chromophore in an organic substance, intensify the color. Such color assisting group are called. இது இருந்தால் கலரோட இன்டென்சிட்டி அது அந்த டார்க்னஸை வந்து கொஞ்சம் அதிகமாக்கும். ஆனால் இது தனியாக இந்த குரூப் தனியாக இருந்தோன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணாதுன்னா கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ராக்சி. ஸோ இதெல்லாம் அசிடிக் பார்ட்டில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். சல்ஃபோனிக், கார்பாக்சிலிக். அடுத்தது வந்து பேசிக், அமினோ, alkyl amino, dialkyl amino. இப்போ நம்ம கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். டையோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டை பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து பேரா அமினோ அசோபென்சின், பேராமினோ அசோபென்சின் பாருங்க. இல்லை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் டபுள் பாண்ட் என்ன குரோமோஃபோரா. ஓகே, இந்த NH2 ஆக்சோக்ரோம். இந்த ஓவரால் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டை. இதுதான் வந்து அந்த பார்ட் ஃபுல்லாக சேர்ந்ததான் குரோமோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அங்கங்கே அந்தந்த கிளாஸிஃபிகேஷன் வழியாக போகும்போது நம்ம ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். வகைப்பாடு. கிளாஸிஃபிகேஷன் அதில் 1 நைட்ரோ அண்டு நைட்ரோசோ டை. நைட்ரோ அண்டு நைட்ரோசோ டை கம்ப்ளீட்டாக எல்லா எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்ரிக் ஆசிட் நேமு ரொம்ப ப்ராப்பரான ஐபெக் நேம் வந்து 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபினால். ஸோ உங்களுக்கு மேபி சம்டைம்ஸ் நாய்ஸ் ஏதாவது இன்டர்ஃபியர் ஆகலாம். ஆனால் அதுக்கான எந்த அதாவது நாய்ஸ் வராது இருக்கிறதுக்கான எந்த ஃபெசிலிட்டி இன்னும் க்ரியேட் பண்ணலை. மேபி அதெல்லாம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுவெல்லாம் சப்ஜெக்டை மட்டும் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்டர்ஃபரன்ஸ் தெரியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கு இன்னும் நிறையா ஃபெசிலிட்டி தேவை அந்த நாய்ஸ் வராத இருக்கணும் அப்படின்னா. ஸோ இதனுடைய நேம் வந்து கேம்பைன் ஒய். ஸோ இதில் எல்லாமே பாருங்கள் நைட்ரோ நைட்ரோசோ, NO2 இருந்தால் நைட்ரோ, NO இருந்தால் நைட்ரோசோ. ஓகேவா? இது எல்லாமே அரோமேட்டிக் தான்.
இதில் கேம்பைன் ஆர் நேம் வந்து 2 நைட்ரஸோ 1 நாப்தால் 2 நைட்ரஸோ 1 நாப்தால். ஓகே, ஸோ இதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னும் 3 எக்ஸாம்பிள் இருக்குது இதுக்கு. மார்டியஸ் எல்லோ, நாப்தால் எல்லோ, எஸ். லாஸ்ட்டாக நைட்ரஸோ டையில் லாஸ்ட் எக்ஸாம்பிள். நாப்தால் க்ரீன். ஸோ ஓவராலாக பார்த்துக்கோங்க, நைட்ரோ அண்ட் நைட்ரஸோ டையோட ஓவரால் எக்ஸாம்பிள்ஸ் மொத்தம் 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் இதையும் ஸ்ட்ரக்சரும் தெரியணும், நேமும் தெரியணும், காமன் நேமும் தெரியணும், ஆஸ் வெல் அஸ் அதில் வந்து குரோமோஃபோர் என்ன, ஆக்சோக்ரோம் என்ன, எத்தனையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸாம்பிள் எவ்வளோ கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுக்குறது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது அசோடை. அசோடை. ஸோ அசோடைனாவே இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த குரோமோஃபோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சிந்தசிஸ் கூட இங்கே அடிஷ்னலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிந்தசிஸ் மேபி கொஞ்சம் இங்கேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிந்தசிஸ் இங்கேயே கொடுத்துட்றேன். இது பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ப்ளஸ் அனலின். இங்கே சிந்தசிஸும் சேர்த்து கொடுத்துட்றேன். சிந்தசிஸில் தனியாக நம்ம இந்த அசோடைக்கு தேவைப்படாது. ஸோ நம்மளுக்கு டை ஃபார்ம் ஆகுது. பேராமினோ அசோபென்சீன். ஸோ அனலின் எல்லோ. ஓகே, அனதர் ஒன்று வந்து இன்னொன்று பேரா டை மெத்தில் அமினோ அசோபென்சீன். பட்டர் எல்லோ. அது ஸோ இதனுடைய சிந்தசிஸும் சேர்த்து இங்கே கொடுத்துட்றேன். இங்கே ஒரு சேஞ்சஸ், இதுவே வந்து இப்படி இருக்காது. இப்படி இருக்கும். அப்புறம் தான் இந்த இது. ஓகே, இது கூட கப்ளிங் ரியாக்ஷன் தான் இதெல்லாமே.
இதான் வந்து நம்மளுக்கு பேராமெத்தில் அமினோ அசோபென்சீன். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள்ஸு சிந்தசிஸில் இன்னும் அசோடையில் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து மெத்தில் ஆரஞ்ச், மெத்தில் ஆரஞ்ச். அது மெத்தில் ரெட்டு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கோ ரெட்டு. இங்கேயே பார்த்துடலாம். ஆனால் ஓவராலாகவும் ஏதாவது அசோ டை மட்டும் ஓவராலாக ஒரு தடவை உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ 2 சிந்தசிஸு உங்களுக்கு அசோடையில் 2 சிந்தசிஸு ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து காங்கோ ரெட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரை அரைல் மீத்தேன் டை. நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப் பேஸ்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுல நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ட்ரை மீத்தேன் டை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து மாலசைட் க்ரீன், ஸோ இது வந்து மாலசைட் க்ரீன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒன்று வந்து ஆந்த்ராகுயினோன் டை. நேம் அலிசரின். Next one, தாலியன். ஸோ அதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோரோசைன் வந்துடும்.
the fluorescein. So லாஸ்ட்டாக வந்து இண்டிகோ டை. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபங்க்ஷனல் குரூப் பேஸ்டு. another classification application based. Okay, so indigo dye indigo கலர்லேயே ஆல்மோஸ்ட் நியர்பை எழுதுகிறோம். ஸோ இண்டிகோ டை ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு, அதாவது அந்த ஓட்டோவிட் அவரோட தியரி இதுக்கு பொருந்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் நீங்கள் டபுள் பாண்ட் வேணால் கண்டுபிடிக்கலாம், ஆனால் இதில் தட் மீன்ஸ் குரோமோஃபோர் இருக்குது, ஆக்சோக்ரோம் இல்லை. ஸோ இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு அதில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இன்ன வரலும் பார்த்தது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப் பேஸ்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் டை, நேரடி சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக இதை வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணி ஃபேப்ரிக்கோட அப்ளை பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தண்ணியில் கரைக்கிறோம், கரைஞ்சதுக்கப்புறம் அதாவது இந்த டை அதாவது ஹாட் அக்வா சொல்யூஷனில் தான், ஓகேவா, ஹாட் அக்வா சொல்யூஷன் ஆஃப் டை சொல்யூஷனில் நம்ம ஃபேப்ரிக்கை டிப் பண்ணி எடுக்கலாம். டிப் பண்ணி எடுத்தோடனே கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன் ஹைட்ரஜன் பாண்டிங்கால். ஸோ இது வந்து அதனால் இது வந்து டைரக்ட் டை. என்னோடய அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் மார்டியஸ் எல்லோ, காங்கோ ரெட்டு. இதுக்கு பொருத்தமான நம்மளுக்கு அந்த ஃபேப்ரிக்ஸு இது ரெண்டும் டையு, சூட்டபிள் ஃபேப்ரிக் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா காட்டன், ரேயான், wool, சில்க், நைலான். ஓகே, டைரக்ட் டைனா ரெண்டு எக்ஸாம்பிள் மார்ஷியஸ் எல்லோ, காங்கோ ரெட்டு. அதுக்கு சூட்டபிளான ஃபேப்ரிக்ஸ் வந்து காட்டன், ரேயான், wool, சில்க்கு, நைலான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆசிட் டை, அமில சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட் சால்ட்டாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து wool, சில்க் அண்டு நைலான், இதெல்லாம் சூட்டபிள் ஃபேப்ரிக்ஸு. நம்ம வந்து இதை வந்து சால்ட் ஃபார்மில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆரஞ்சு 1, அதனால் நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம முன்னாடி பார்க்கல. இதுக்கு பேர் வந்து ஆரஞ்சு 1. ஓகே, இது வந்து அசிடிக் டை. ஸோ இது சால்ட் ஃபாங்க, சோடியம் சால்ட்டாக இருக்குது. ஸோ வாட்டர் சால்யூபிள், தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிரும். நம்ம அதுக்கப்புறம் மினரல் ஆசிட் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணோம், HCl, H2SO4 ஆட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக வந்து பைண்ட் ஆகிடும் ஃபேப்ரிக் கூட. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேசிக் டை, காரசாயம் அப்படின்னு சொல்லுவோம், பேசிக் டை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அனிலின் எல்லோ, மாலசைட் க்ரீன்,
மெஜந்தா. அதெல்லாம் எக்ஸாம்பிள் டையு. சூட்டபிள் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நைலான் அண்டு பாலியஸ்டர். இது ரெண்டும் சூட்டபிள் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டை வந்து பேசிக் டைஸ் வந்து குளோரைடு சால்ட்டாக எடுத்துக்கணும். குளோரைடு சால்ட் அன்லைன் என்னோட குளோரைடு சால்ட்டு, மாலசைட் க்ரீனோட குளோரைடு சால்ட்டு, மெஜந்தாவோட குளோரைடு சால்ட்டு எடுத்துன்னா தண்ணியில் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். ஸோ அது வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஃபேப்ரிக்கோட அட்டாச்மெண்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோர்டன்ட் டை. ஸோ டைரெக்டாக இது நம்ம ஃபேப்ரிக் மேலே அப்ளை ஆகாது, நம்ம தண்ணியிலையும் டிசால்வ் ஆகாது. இந்த டை தண்ணியிலையும் கரையாது. ஆஸ் வெல் ஆஸ் இது தண்ணியில் கரைஞ்சால் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேப்ரிக்கோட ஃபிக்ஸ் ஆகும். ஸோ தண்ணியில் கரையில் அப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு மோட்ரண்ட் யூஸ் பண்ணோம், துணை சேர்மம் அப்படிங்கிறது. அப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, இந்த டை ப்ளஸ் ஒரு மோர்டன்ட், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் சால்யூபிளாக அது மாறும். தென் ஃபேப்ரிக்கோட ஃபிக்ஸ் ஆகும், கலர்டு ஃபேப்ரிக் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டை டேரெக்டாக தண்ணியில் கரையாது. ஸோ அது கூட ஒரு மோட்ரண்ட் ஆட் பண்ணிங்கன்னா வாட்டர் சால்யூபிள் சால்ட்டாக மாறும். அந்த சால்ட்டு ஃபேப்ரிக் கூட ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம மோட்ரண்ட்டாக என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்போ முதல்ல இதுக்கான எக்ஸாம்பிள் சூட்டபிளான நம்மளுக்கு டை என்னது இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மோட்ரண்ட் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று பேசிக் மோட்ரண்ட் டைப்ஸ், அதுவே 3 டைப் இருக்குது நம்மளுக்கு. அசிடிக் மோட்ரண்ட் வந்து டேனிக் ஆசிட், பேசிக் மெட்டாலிக் ஹைட்ராக்சைடு, தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் சால்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் மோட்ரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அலிசரின், எக்ஸாம்பிள் டை. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஃபேப்ரிக்கும் டைக்கும் இடையில் பாண்டிங்கை இந்த மோட்ரண்ட்டு தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம அலுமினியம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த அலுமினியம் சால்ட், அலுமினியம் ஆக்சைடு கூட எடுத்துக்கலாம். ஸோ அலிசரின். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபேப்ரிக் இருக்குது, இந்த பார்ட்டு நம்மளுக்கு டை பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட் வந்து டை பார்ட். அப்போ நம்மளுக்கு இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு மாடர்ன் பார்ட். ஓகே,
ஸோ இதான் வந்து நம்மளுக்கு அலிசரின் மோட்ரண்ட் ஓட எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இதில் நம்மளுக்கு இன்னும் சில மோட்ரண்ட்டை எதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மெட்டல் மோட்ரண்ட், அலுமினியம் 3+, குரோமியம் 3+, Fe3+, பேரியம் 2+, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளான மோட்ரண்ட் சால்ட்ஸாக யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி டை, தொட்டி சாயம்னு சொல்லுங்கள். ஸோ இது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. இதையும் அதை ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிளாத் கூட ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ் பண்ணி அந்த மெத்தடில் தான் வந்து நம்ம இதனுடைய அப்ளிகேஷனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இண்டிகோ, எக்ஸாம்பிள் டை இண்டிகோ. ஓகே, இண்டிகோ. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இண்டிகோ ரெடியூஸ்டு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. இண்டிகோ வாட்டர் இன்சால்யூபிள். ஸோ NaHSO3 கூட ரெடக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ இண்டிகோ ஒயிட் இது கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு பாருங்கள், ரெடியூஸ்டு ஃபார்மில், பட் வாட்டர் சால்யூபிள். ஓகே, வாட்டர் சால்யூபிள் ஆஸ் வெல் அஸ் ஃபேப்ரிக் கூட ஃபிக்ஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ் ஃபார்ம் இது, ரெடியூஸ்டு ஃபார்ம் அது. பட் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸாக்ட் மெக்கானிசம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இண்டிகோ NaHSO3 ரெடக்ஷன், அது என்ன மாறுதுன்னா இண்டிகோ ஒயிட், இது இன்சால்யூபிள், சால்யூபிள் ப்ளஸ் ஃபேப்ரிக் கூட ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன், ஏர் ஆக்சிடேஷன் தான். நம்மளுக்கு இண்டிகோ ப்ளூ அப்பியர் ஆகிடும், இண்டிகோ ப்ளூ கலர்டு ஃபேப்ரிக். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணும் ஏரில் நம்மளுக்கு இண்டிகோ வந்து பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து வாட் டையோட அந்த ஃபிக்ஸிங் மெத்தடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரெயின் டை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரெயின் டை ஆர் டெவலப்டு டை. ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஃபேப்ரிக் மேலேயே நம்ம கலரை வந்து டெவலப் பண்ணிடுறோம். சிந்தசிஸ் டைரக்ட்லி ஆன் த டை. synthesis directly on the fabric. Example, azo dye.
சூட்டபிள் கிளாத் வந்து காட்டன். ஸோ மெத்தடு அசோ காம்பவுண்ட் ப்ளஸ் phenol plus fabric. Coupling reaction, colored fabric. இதுதான் இந்த இன்கிரியன்ட் டையோட நம்மளுக்கு அந்த மெத்தட் எந்த மெத்தடுங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருக்கோம் பாருங்கள். So last one, dispose dye. கூழ்மசாயம்னு சொல்லுவோம். ஃபேப்ரிக், சூட்டபிள் ஃபேப்ரிக், நைலான், ஆர்லான், பாலியஸ்டர், செல்லுலோஸ் அசிட்டேட், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்லி கம்பேக்ட் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து கலரிங் பண்ண முடியாது. அதனால் டை வந்து நம்ம கொலாய்டல் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். கொலாய்டல் ஃபார்மில் வாட்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபேப்ரிக் டிப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நானோ பார்ட்டிகல் சைஸில் இருக்கிறது எல்லாமே என்னாகும், அந்த பாலிமர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க அந்த ஃபேப்ரிக்கில் இருக்க பாலிமர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் ட்ராப் ஆகிக்கும். அப்போ நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கலர்டு ஃபேப்ரிக் கன்வெர்ட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் டை ஆந்த்ரோகுயினோன் மெயினாக. கடைசியாக 2 இன்கிரியன்ட் டை, டிஸ்போஸ் டை.